எப்பவுமே நம்ம சுரைக்காயை பயன்படுத்தி சுரைக்காய் கூட்டு செய்வோம். அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா சுரைக்காய் கிரேவி எப்படி செய்யலாம்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது கறி குழம்பே தோத்து போகிற அளவுக்கு நல்ல சுவையா இருக்கும். அது மட்டும் இல்லாம சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அட்டகாசமா இருக்கும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். நான் இன்னைக்கு அதற்கு ஒரு 350 கிராம் அளவுக்கு இருக்கக்கூடிய சுரைக்காய் எடுத்திருக்கேன். நீட்டு சுரைக்காய் தான் எடுத்திருக்கேன். அது மாதிரி மேக்சிமம் பிஞ்சு சுரைக்காயா பார்த்து பயன்படுத்துங்க. இப்போ எப்பவுமே நம்ம சுரைக்காயை பொடிசா கட் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் சுரைக்காயை முதல்ல அந்த காம்பை நீக்கிட்டு ரெண்டாக வெட்டிக்குங்க. வெட்டிட்டு இப்போ இன்னொரு பகுதி இருக்கு இல்லையா, இதை கத்தியை பயன்படுத்தி இப்படி நிமித்திட்டு நல்லா இந்த மாதிரி கொத்தி விடுவோன்னு சொல்லுவோம் இல்லையா, கத்தியை பயன்படுத்தி நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டு நல்லா கொத்தி விட்டுக்குங்க. கொத்திட்டு அதுக்கப்புறமா அந்த சுரைக்காய் இப்படி பயன்படுத்தி இப்படி சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணிக்கங்க. எது வரைக்கும் நீங்கள் கொத்தி விட்டீங்களோ அது வரைக்கும். அப்புறம் மறுபடியும் திருப்பிட்டு மறுபடியும் கொத்தி விட்டுட்டு திருப்பி நம்ம இந்த மாதிரி நல்ல செருகு அரிஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல பொடிசா கிடைக்கும். இது பொடிசா கட் பண்றது கிடையாது, சுரைக்காவை கொத்தி விடுறதுன்னு சொல்லுவாங்க. அரிஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி செய்து பாருங்க. அந்த தோல் வாயில தடிமனா கடிப்படாது, ரொம்ப சட்டுன்னு வெந்து வந்துடும், டேஸ்டும் நல்லா இருக்கும். இதே மாதிரி ரெண்டு பகுதியுமே நான் ரெடி பண்ணிக்கிறேன். அடுத்ததான் ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததா 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். அடுத்ததா 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு இதை நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா வறுபட்டுடுச்சு. இதை அப்படியே வேற ஒரு பிளேட்ல ஆற வச்சிடலாம். அடுத்ததான் ஒரு பேன்ல 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்குங்க. பெருஞ்சீரகம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் சிவந்து வர்ற அளவுக்கு இதை இப்போ நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா சிவந்து வந்துடுச்சு. கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது வதங்கி வர்றதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் போல் எடுத்துக்கும். அடுத்ததான் நம்ம பொடிசா கொத்தி வச்சிருக்க சுரைக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அதிலே நல்லா வதங்கி வரணும், அப்போதான் நல்லா வேகும். அவ்வளோதான். இப்போ இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுவும் கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்செடுத்த அந்த விழுதை இதில் சேர்த்துடலாம். இந்த இடத்துல தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். ஒரு முறை கலந்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த சுரைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு, பூ போல் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்ல வாசனையும் சூப்பராக வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிக்கலாம். அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே சுரைக்காயை பயன்படுத்தி கூட்டு செய்வோம், வேர்க்கடலை பயன்படுத்தி. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது கிட்டத்தட்ட கறி குழம்பு சாப்பிட்ற சுவை கொடுக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.